ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மண்டே ஒரு மார்னிங் வ்ளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் தெளித்து ஒரு கோலம் போட்டுட்டு வந்துட்டோம். கோலம் போட்டு வந்துட்டு இன்றைக்கி என்ன டிஃபனும் வந்துட்டு லஞ்சும் சிம்பிளாக முடிக்க போகிறோம். டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஒரே குழம்பு தான் செய்ய போகிறோம். சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கிடந்தது. சரி கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சுட்டு சமைக்க போகிறேன். என்னென்னா வந்துட்டு 2 தக்காளி 3 வெங்காயம் 4 கத்திரிக்காய் கிடந்தது. அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி வந்துட்டு சேர்த்துருக்கேன். தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு அண்ட் டர்மரிக் பவுடர் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பெருங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆனால் அப்போ வந்துட்டு பெருங்காயம் இல்லை. ஃபைனலாக தான் நான் வந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு பருப்பு வந்துட்டு கழுகி சாம்பார் பருப்பு கழுகி அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டோம். ஆனால் 5 விசில் வச்சுருக்கும் போது தான் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும். அதனால் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து சாதத்துக்கு ரெடி பண்ணேன். சாதத்துக்கும் வச்சுட்டு அப்பளம் பொரிக்க ஆரம்பித்தோம். மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு சரி அப்பளம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு அப்பளம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போதெல்லாம் நல்லா வந்துருச்சு. ஃபைனலாக இந்த ஒரு அப்பளம் இருந்தது, அது போட்டால் இப்படி சுருங்கி போயிடுச்சு. அப்புறம் அது என்னென்னு தெரியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு சாம்பாரும் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி அந்த பெருங்காயம் வந்துட்டு நான் சொன்னேன்ல ஃபைனலாக தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு. இந்த தூள் சேர்க்குறத விட அந்த கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா ஸ்மெல்லும் இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ஆனால் இதை விட அந்த கட்டி பெருங்காயம் தான் குழம்புலலாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். நம்மக்கிட்ட அது இப்போ அவைலபிளாக இல்லை. அதனால் வந்துட்டு இந்த தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம் பேக் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு மதிய ஸ்கூலுக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிள் இருந்தது, அதையும் கட் பண்ணி போட்டு லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் டிஃபனே செய்ய ஆரம்பிச்சோம். டிஃபன் வந்துட்டு தோசை தான். குழம்பு அந்த சாம்பாரே இருந்துச்சு, அது கூட வந்துட்டு தோசை ஊற்றிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.